attitude in sowing. எப்படி நாம் விதைக்கணும்? சங்கீத புஸ்தகம் 126வது அதிகாரம் 5வது வசனம். கண்ணீரோடு விதைக்கும் பொழுது கம்பீரமா நம்ம அறுப்போம். கண்ணீரோடு விதைக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? What does it mean sowing in tears? Sometimes it's just difficult. அநேக வேளையில கடினமா இருக்கலாம். Amen. ஆனாலும் இன்னும் நான் செய்றேன். பாடுபட்டு காரியங்களை செய்யும் பொழுது சந்தோஷமாய் ஒரு அறுவடை வரும். இரண்டாவது 2 கொரிந்தியர் 9:6. He who sows sparingly will reap sparingly, he who sows bountifully will reap bountifully. அதுக்கு அர்த்தம் என்ன? நான் சிறுகு விதைத்தனா இவ்வளவு போய் விதைச்சனா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இந்த அளவுக்கு தானே வரும். சொல்லுங்க. 1000 அப்படி வரலாம். இதுக்கப்புறம் அதிகமா விதைக்கிறவனுக்கு அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு நாம அநேக வேளையில என்ன பார்ப்போம்னா, அதிகமா அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி எவ்வளவு விதைச்சாங்கன்னு சொல்லி பார்க்கணும். We need to understand how much they have sowed. அவங்க ஜெபத்துல அதிகமா விதைச்சிருந்தாங்கன்னா அவங்க ஆசீர்வாதம் தான் இருக்க போறாங்க. Next one, Matthew 6:4. That your charitable deed may be in secret, that your father who sees in secret will himself reward you openly. சீக்ரெட்டா நான் கொடுக்கும்போது ஓப்பன்லி அவர் ஆசீர்வாதம். Come on people of God. Amen. பலர் ஆசீர்வாதமா இருப்பாங்க. எதனாலன்னு சொல்லி தேடி பார்த்தோம்னா, if you go deep, you'll find out they give, they sow. Amen. சின்ன காரியங்கள் சீக்ரெட்டா செஞ்சாலும் சரி, ஆண்டவர் அது பெரிதாய் ஆசீர்வதிப்பார், பலனை மறுபடியும் கொண்டு வருவார். Come on people of God. Next one, 2 கொரிந்தியர் 8:2. And that in great trial of affliction the abundance of their joy and their deep poverty abundant in riches of their liberties. Paul மெசடோனியா சபைன்னு சொல்லி ஒரு சபை இருக்கும். இந்த சபை ரொம்ப உபத்திரத்துல போவோம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மெசடோனியா சபை கிட்ட ஒன்னு இருந்துச்சு, ஒரு கிருபை இருந்தது, கொடுக்கிற கிரேஸ். They had a grace to give. நாலாவது காரியம், sowing in want. எனக்கே தேவை இருக்கு, ஆனாலும் நான் விதைக்க போகிறேன். உங்களுக்கு ஹீலிங் வேணும்னா, யாராச்சும் உடல் சுகவீனமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ப்ரே பண்ணுங்க, உங்க ஹீலிங் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். when you give, நீங்க கொடுக்கும் பொழுது ஆண்டவரை, சரியா, you are lending it to God. ஆண்டவருக்கு நீங்க கடன் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு நன்மை உங்களை தேடி வரும். the goodness will come looking for you. இந்த நாட்கள்ல நன்மை செய்வோம். இந்த நாட்கள்ல விதைப்போம். சரியானதை விதைத்து கொண்டே போவோம். நமக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம சபைக்காக, நம்ம தேசத்துக்காக, இந்த தேசத்துக்காக நன்மையான வார்த்தைகளை விதைங்க. அன்று இந்த தேசத்தை நீங்க ஆசீர்வதிப்பீங்க, இந்த தேசத்தை நீ செழிப்பாக்குவீங்க. நீங்க பிசினஸ் செய்றீங்களா, சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிசினஸ் ஆசீர்வாதமா இருக்கும், விதைங்க. அன்று என்னோட பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, விதைங்க. sow into their life.